மறைக்க முடியாத நினைவுகள். பகுதி 1. கண்ணில் புதைந்த உருவம். கோடை விடுமுறைக்கு பிறகு சென்னை திரும்பும் ஆனந்த் தன் பேகுகளை எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது அவனை பார்க்க ஒரு பெண் வருகிறாள். அவள் பார்வை இளம் மலைத்துளிகள் போல சுற்றி கொண்டிருந்தன. ஆனந்த் 28 வயது, மென்பொருள் இன்ஜினியர். சாதாரண வாழ்க்கை என்றாலும் அவனுக்குள் ஒரு கலைஞன் உள்ளது. வெளியில் பேசுபவராக தெரியாதவர். ஆனால் அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவன் மனது பரபரப்பாகிறது. போகும் வழியில் அந்த பெண் கிரியா என்ற பெயரை கூறி விரைவாக அவனிடம் இருந்து விலகிச் செல்கிறாள். ஆனந்த் அதிர்ச்சி அடைகிறான். அதே சமயம் அவள் தன்னுடைய ஒரு பையை விட்டு சென்றுள்ளதை கவனிக்கிறான். பையில் பழைய நாட்குறிப்பு ஒன்று உள்ளது. அங்கு கண்ணகி என்ற பெயரில் சில கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன. பகுதி 2. மறைந்த கவிதையின் ரகசியம். ஆனந்த் பையை எடுத்து தன் வீட்டுக்கு திரும்புகிறான். அவரது மனதில் கிரியாவின் தோற்றம் ஒருபோதும் நீங்குவதில்லை. அவள் தன்னிடம் விடுவித்துவிட்ட அந்த பழைய பை வேறு ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தும். கையடக்க விளக்கு போன்ற கவிதைகளில் மொத்த புத்தகம், சில பழைய புகைப்படங்களுடன் மற்றும் ஒரு பழமையான தங்கல் சுருள் பட்டையை அங்கு இருக்கின்றன. புகைப்படத்தில் கண்ணகி என்ற பெண்மணி எங்கோ ஏக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு கதை சொல்பவள் போல் தோற்றமளிக்கிறாள். அவரது அருகில் ஒரு பெரிய மரம், அதன் மீது கொட்டையாக முத்திரையிட்ட ஈர நினைவுகள் என்று எழுதியிருக்கும். ஆனந்த் அலட்டலின்றி குறிப்பு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு முக்கியமான கவிதை. நினைவுகள் மாறியதும் மறைந்ததென்று எண்ணினேன். ஆனால் மனதில் தாங்காமல் நான் திரும்பி வந்தேன் என்று இருந்தது. இந்த கவிதையை ஆனந்தின் மனதை உலுக்கியது. ஒரு விஷயமோ அவனை இங்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். மறுநாள் ஸ்டேஷனுக்கு சென்று கிரியாவை தேடுகிறான். ஆனால் எந்த தடயமும் இல்லை. அதே வேளையில் ஒரு பழைய புத்தக கடை தலைப்பில் அந்த மரம் போன்ற ஓவியத்துடன் ஒரு காட்சி மண்டபம் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ஆனந்துக்கு இதே மரத்தை பற்றிய ஒரு பெரிய ரகசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அங்கே இருந்து அவன் தனது தேடலுக்கு தொடங்குகிறான். பகுதி 3. மரத்தின் நிழலில் மறைந்த நினைவுகள். புத்தக கடையின் அருகே இருக்கும் அந்த மரத்தை நோக்கி ஆனந்த் நேராக சென்றான். அங்கு ஒரு மூதாட்டி அமர்ந்து ஏதோ காகிதங்களை சுத்தி முடிச்சு கட்டி கொண்டிருந்தார். அவரின் அருகில் அந்த மரத்தையும் முத்திரையிட்ட ஈர நினைவுகள் என்ற வார்த்தையையும் காண முடிந்தது. ஆனந்த் கண்ணிமைக்காமல் அந்த மரத்தை கவனித்த போது அந்த மூதாட்டி அருகில் வந்து அவன் கையில் இருக்கும் நாட்குறிப்பை பார்த்து, இதை நீ எங்கே கண்டாய் என்று கேட்கிறார். ஆனந்த் பதற்றம் அடையாமல், ஒரு பெண் என்னிடம் இந்த பையை தவறவிட்டு சென்றார். அவர் பெயர் கிரியா என்று சொல்கிறான். மூதாட்டியின் முகத்தில் அதிர்ச்சியும் ஏக்கமும் கலந்தது. கிரியா, அவள் நீண்ட காலமாக இங்கேயே இல்லை. ஆனால் இப்போதுதான் நீ அவளை பார்த்தாயா? இது உண்மையா? ஆனந்த் உறுதியளிக்கிறான். மூதாட்டி சற்று வெறுமையாக பார்ப்பதும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதும் நடக்கிறது. கண்ணகியின் பின் நிழல். இந்த மரத்தின் அடியில் மஞ்சள் நிற கொண்ட ஒரு சின்ன பை கிடந்தது. அதை பார்த்த மூதாட்டி சற்று நடுங்கிய குரலில், அங்கே நீயே என்னை கூட்டிட்டு போ, அது அவளுடையது என்று சொன்னார். ஆனந்த் அந்த பையை எடுத்து அதில் பழைய புகைப்படம் ஒன்றை கண்ணகியின் முழு பெயரும் எழுதியிருந்தது. அதிலிருந்து ஒரு அழகிய கொஞ்சக்கூடிய ரகசியம் வெளிப்படுவதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதே வேளையில் அங்கே ஒரு மர்ம நபர் பின் நீங்கி செல்வது போல் தெரிந்தது. இந்த மரத்தின் அடியில் பல கதைகள் புதைந்து கிடக்கின்றன. மூதாட்டி எச்சரிக்கையுடன் சொன்னார். ஆனந்த் கதையை உண்மையாக்கி தெரிந்து கொள்ள முழு முயற்சியிலும் ஆர்வமாகிறான். பகுதி 4. மறைந்த பாதையின் ஆரம்பம்.
மூதாட்டி சொன்ன கண்ணகியின் பின் நிழல் என்ற வார்த்தைகள் ஆனந்தின் மனதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. அந்த மரத்துக்கும் கண்ணகிக்கும் கிரியாவுக்கும் இருக்கும் தொடர்பை புரிந்து கொள்ள முடியாமல் திணறினான். மறுநாள் ஆனந்த் அந்த மரத்துக்கு திரும்பினான். அவன் அங்கு அடிக்கடி வருவதாகவே தானே உணராமல் மரத்தை சுற்றி ஒரு பழைய குறியீட்டை கண்டான். அதில் கண்ணகியின் பெயருடன் ஒரு நாள் மற்றும் ஆண்டு எழுதப்பட்டிருந்தது. கண்ணகி 15 ஏப்ரல் 1985. அதே நேரத்தில் மரத்தின் அடியில் ஒரு சின்ன குடி இருந்தது. அதை பார்த்ததும் ஆனந்தின் ஆர்வம் அதிகரித்தது. அவன் மண்ணை அகற்றி அந்த குழியில் இருந்து ஒரு பழைய தாம்பாலம் கண்டான். அவன் அதை திறந்தபோது அதில் ஒரு கையெழுத்து பரிந்துரை இருந்தது. இங்கே தொடங்குகிறது என் இறுதி அடையாளம் என. பாதையை புரிந்து கொள்ள கண்ணகி ஆனந்துக்கு இதை தெரிந்து கொள்ள ஒரு சவாலாக போகிறது என்பதை உணர்ந்தான். மூதாட்டியின் வார்த்தைகளில் மறைந்த உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற உறுதியுடன் அவன் தனது பயணத்தை தொடர்கிறான். அவசரமாக மூதாட்டியை தேடிச் சென்றான். ஆனால் மூதாட்டி அங்கேயே இல்லை. கடை மூடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்து ஒரு குரல் வந்தது. தெரிந்து கொள், பயணத்தை தொடரு என்று வந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.